chapter 10. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10 35 39 நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். If you are reading in Hindi, you read in Hindi. If you are reading in English or Malayalam or Tamil, read together. Let us all read together. Shall we read? So, do not throw away your confidence. இவ்வளவுதான் சத்தமா? You need to persevere so that when you have done the will of God, you will receive what He has promised. For in just a little while, He who is coming will come, and He will not delay. But my righteous one will live by faith, and I take no pleasure in the one who shrinks back. But we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and are saved. Hallelujah. Hallelujah. நம்ம வேதத்தில் இருக்கிற அடிப்படை உபதேசங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating on the foundational doctrines of the scripture. வேதத்தில் இருக்கிற அடித்தள போதனைகளை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், மனம் திரும்புதல் என்றால் என்ன, மனம் திரும்புதலுடைய கிரியைகள் என்ன. கடந்த வாரத்துக்கு முன்பாக நாம் பார்த்தது தேவனை பற்றின விசுவாசம். We are studying about the foundational doctrines in the scripture. We saw what is repentance, and we saw the words of repentance, and we saw also faith towards God. Faith towards God. So இதனால அந்த அடித்தள உபதேசம், தேவனை பற்றின விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் இன்னொரு காரியத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். On the topic under the doctrine faith towards God, one more subject we are going to see. The sermon title today is The Just Shall Live by Faith. இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. பதத்துக்கு பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Hallelujah. Hallelujah. We all know what is faith. விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். We are living in a time where the word of God is adulterated like never before. நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வேதமானது அதிகமாய் புரட்டப்படுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்போ வர பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய வேர்சஸ் இருக்காது, வேர்ட்ஸ் இருக்காது. In the modern day versions, the Bible that has been printed, many verses are removed, many words has been removed. இப்படி காலம் புரட்டப்பட்ட இந்த வேதங்கள் புரட்டப்பட்ட இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால வேதத்தினுடைய அடித்தள போதனைகளுடைய சத்தியங்கள் கூட புரட்டப்படுகிறது. Because we are living in that such a deceptive time, even the words, even the truth of the scripture is manipulated, adulterated by many people. Most of us think that faith is just belief to get something from God. நிறைய பேர் விசுவாசம் என்றால் என்னங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, விசுவாசம்ன்றது ஒரு பெரிய காரியம் இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட நம்பி விசுவாசித்து கேட்டா அவர் கொடுப்பாரு, இதுதான் விசுவாசம். ஆனால் வேதம் என்பது விசுவாசத்துக்கு வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது. But the Bible gives altogether a different meaning and understanding for what faith is. Faith is the substance of things hoped for and evidence of things not seen. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிற பற்று, தேவன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. Faith is putting my trust, my confidence, my reliance, my dependency on God. Amen. இந்த காலை வேளையில உங்களுடைய விசுவாசம் யார் மேல் இருக்கிறது, எதின் மேல் இருக்கிறது? Amen. In this morning time, what is the foundation of your faith?
What is the basis for your faith? உங்களுடைய விசுவாசத்திற்கான காரணம் என்ன? உங்க விசுவாசமானது எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? Hallelujah. Hallelujah. From the message that we heard last time, we understand that our faith must be rooted on God and His immutable character. Secondly, our faith must be rooted on God's word. Thirdly, our faith must be rooted on the completed work of the Lord Jesus Christ on the cross of Calvary. என்னுடைய விசுவாசமானது தேவன் மேலும் அவருடைய மாறாத தன்மையின் மேலும், இரண்டாவது அவருடைய மாறாத வார்த்தையின் மேலும், மூன்றாவது சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக செய்து முடித்த அந்த மகா பெரிய தியாக கிரியையின் மேல் என் விசுவாசம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Faith is not believing in your own self. விசுவாசம் என்பது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இல்லை. Faith is a gift from God. விசுவாசம் என்பது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. Amen. Until and unless God give you the gift of faith, you will not believe in Jesus. தேவன் உங்களுக்கு அந்த விசுவாச வரத்தை கொடுக்காவிட்டால், கொடுக்கிற வரைக்கும் நீங்க இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. Hallelujah. Hallelujah. It is the Holy Spirit of God who brings that faith in you to believe in the Lord Jesus Christ. When He heard the gospel, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு அந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்துக்குள் கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. Hallelujah. So it is by faith in Jesus Christ we stand and declared saved. இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனால நீதிமானாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. 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 So where is your faith? இந்த நாளில் உங்க விசுவாசம் எங்க இருக்குதுங்க? யார் மேல இருக்குதுங்க? If you keep your faith on man, on money or a bank balance, it is going to cheat you one day. உங்கள் விசுவாசத்தை மனிதன் மேலும், பொருட்கள் மேலும், பணத்தின் மேலும் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக ஏமாந்து போக போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Let your faith be on Jesus Christ and Him alone. உங்கள் விசுவாசமானது கிறிஸ்துவின் மேலும், கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே இருக்க கடவுது. Hallelujah. Hallelujah. Christian life is a life of faith. கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. Hallelujah. It's not a life of emotions. It's not a life of circumstances. It's not a life of probability. It's a life of faith in Jesus Christ. Amen. விசுவாச கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. இந்த கிறிஸ்து வாழ்க்கையை நம்ம எப்படிங்க வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால தான் இந்த கிறிஸ்து வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். Hallelujah. Hallelujah. உண்மையான அந்த வேதம் சொல்லுகிற அந்த விசுவாசம் இல்லைன்னா, நான் கிறிஸ்டியன் எத்தனை சத்தமா நான் சொன்னாலும் நான் கிறிஸ்துவன் அல்ல. If I don't have the faith the Bible declares, I can shout all that I could and I say that I am a Christian, it is not going to do anything for me. Hallelujah. Hallelujah. Faith is believing in God irrespective of the situation and the circumstances that I see around me. விசுவாசம் என்பது என்னவென்றால், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக காரியங்கள் நடந்தாலும், சூழ்நிலைகள் இருந்தாலும், அதற்கு மேலாக நான் நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் விசுவாசம். Hallelujah. 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 The situations in my life, the circumstances in my life will not and should not alter the faith that I have in Jesus Christ. என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பம் என்பது கிறிஸ்துவுக்குள் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாற்றக்கூடாது, மாறக்கூடாது. Hallelujah. Hallelujah. சில பேர் மரம் வந்து காத்தடிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கை மாறி விடுது. Hallelujah. That is not faith. Many people's lives are like the trees that is move according to the winds. That is not faith. காற்று அடிக்கிற பக்கம் திரும்புறது, அது விசுவாசம் இல்லைங்க. காற்று அடிச்சாலும், மழை பெய்ஞ்சாலும், வெள்ளம் வந்தாலும் நிலைத்து நிற்பது, இயேசு கிறிஸ்து மேல் என் விசுவாசம் மாறாது இருப்பதுதான் உண்மையான விசுவாசம். Hallelujah. Hallelujah. So இந்த விசுவாசத்தை வேதம் வந்து சொல்லுது, இந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கிறது.
This faith that we proclaim in the scripture alone saves us. Amen. Amen. My faith or our faith, we receive it from where? We receive it from the word of God. Hallelujah. கர்த்தருடைய வசனத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே மாத்திரமே நான் விசுவாசம் பெற்றுக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. Apart from the word of God, I don't have any basis for my faith. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த காரியங்களை தவிர என் விசுவாசத்தை கட்டுவதற்கு வேறு அடித்தளமே இல்லையே. Hallelujah. Hallelujah. Even though I don't see, even though I don't hear, even though I don't feel, I believe because God's word says so. Amen. என்னால பார்க்க முடியல, என்னால கேட்க முடியல, என்னால உணர முடியல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. அதுதான் விசுவாசம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாம் குரங்குல இருந்து வந்தீங்கன்னு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் தம்முடைய கரத்தினால் குனிந்து மண்ணை பிசைந்து தம்முடைய நாசின் சுவாசத்தை ஊதினபடினாலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. Hallelujah. The word of God says God stooped down, he took the mud, he made it into a man, breathed into his nostrils the breath of life, and here we are, we become a living soul. Hallelujah. We did not see it, we are not there, but we believe what God says. Hallelujah. நம்ம தேவன் நம்ம மனுஷனை உண்டாக்கும் பொழுது நம்ம யாரும் அங்க இல்ல, நம்ம யாரும் பார்க்கல, ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவனை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்பது தேவனாக இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. தேவனாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினால நான் என்ன பண்றேங்க? அதை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. Because God who is the word, he says to me, because that's why I am believing. Amen. சொல்றது புரியுதா? Amen. So my faith is equal to the measure of the knowledge of the word that I have received. என்னோட விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெரிய இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவா நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன் அந்த அளவு தான் எனக்கு விசுவாசம் இருக்கு. ஹalleluya. அத நான் பைபிளே படிக்கிறது இல்ல, விசுவாசம் பத்தி பேசுறேன். I don't read the Bible often. How can you speak to me about faith? No wonder our life is not up to the mark. என் வாழ்க்கையில ஏங்க தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் எனக்குள்ள விசுவாசம் இல்ல. ஏன் விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க நிச்சயமாக விசுவாசம் இருக்கும். Hallelujah. Because where the word of God is, there faith will definitely be there. Hallelujah. Hallelujah. Your spiritual life will never be greater than your faith. Amen. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது உங்கள் விசுவாசத்தை பார்க்கிலும் மேலானதாக ஒரு காலம் இருக்கவே இருக்காது. Hallelujah. Hallelujah. When you read the Bible, all the great men and women who did wonders, signs and miracles, they were all men and women of faith. Amen. நாம் வேதத்துல பார்க்கிறோம், அநேக மோசேவை பார்க்கிறோம், ராகாபை பார்க்கிறோம், நம்ம எஸ்தரை பார்க்கிறோம். இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? விசுவாசத்திலே பெரிய காரியங்களை செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆமென். தேவனை விசுவாசித்தார்கள். ஹalleluya. Hallelujah. So your spiritual life will not be greater than your faith. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது என்னுடைய விசுவாசத்தை பார்க்கிலும் ஒருபோதும் மேலாக போவது இல்லை. Hallelujah. Your faith determines your spiritual life and spiritual growth. உங்கள் விசுவாசமானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரிகட்டுவதற்கு பார்ப்பதற்கு அது பேருதவியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The title today's sermon is The Just Shall Live by Faith. இந்த நாளுடைய தலைப்பு என்னென்றா விசுவாசத்தினாலே சொல்லுங்களேன் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா, so faith, the thing called faith has been given to us not to receive something from God, primarily it has been given to live. Amen. இந்த விசுவாசம் என்கிற அந்த தன்மையானது எனக்கு தேவன் கொடுத்திருப்பது எதற்காகனா, ஜெபித்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்வதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்பது வெறும் வெள்ளிக்கிழமையில செயல்படுவதல்ல,
விசுவாசம் என்பது ஒவ்வொரு க்ஷண பொழுதும் என் வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அதுவே விசுவாசம். ஆமென். Faith is not that I use it on Friday only. Faith must be seen in my life every day and every moment of my life. Hallelujah. Hallelujah. So faith, why God has given faith to inherit the spiritual riches in Christ Jesus. விசுவாசம் என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய சுதந்திரங்களை, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. How you get the gift of speaking in tongues? By faith. How you get the gifts of healing? By faith. How you receive the gift of the Holy Spirit? By faith only. Hallelujah. நீங்க பரிசுத்தாவின் வரத்தை எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? சில காரியங்களை செய்து, நல்ல காரியங்களை செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. ஞானத்தின் வரங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷை பேசுகிற வரங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Hallelujah. 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 So faith is not just telling God, Lord, you said in this verse, I want this to happen in my life. விசுவாசம் என்பது, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு கொடுங்க கொடுங்க என்று சொல்லி தேவனுடைய கையை முறுக்குவது விசுவாசம் அல்ல. Faith is not twisting the hand of God, telling God, Lord, you said it, why don't you do it in my life? Amen. That is the prayer of Satan. பிசாசு அப்படிதான் ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா கிட்டே வந்து சங்கீதம் 91 காண்பிச்சு, ஆண்டவரே வசனத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, யாரோ ஒருத்த மலையிலிருந்து குதிச்சா அவங்களை காக்கும்படி தூதர்களுக்கு நீங்க கட்டளையிடுங்கன்னு சொல்லி நீங்க குதிங்க, தூதங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப பார்த்தா. Hallelujah. Like the evil one, we also tempt God by using his words against him. Amen. Don't do that. Hello. Faith is not twisting the hand of God. Faith is submitting to God. Amen. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை வைத்து அவருடைய கையை முறுக்குவதல்ல. விசுவாசம் என்பது, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தமாக கடவுள். Faith is not challenging God. Lord, you said do it. We cannot command God. விசுவாசம் என்பது தேவனுக்கு நம்ம கட்டளை கொடுக்க முடியாதுங்க. தேவனுக்கு என்ன கட்டளை கொடுக்க முடியுமா? I command. We cannot command. கட்டளை ஆண்டவரே, நம்ம போய் ஆண்டவர் கட்டளை இட முடியும். ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு we cannot challenge God, but what we have to do, we need to wait for the will of God. Amen. Amen. கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருப்பதுதான் உண்மையான விசுவாசம். Hallelujah. Hallelujah. Even though I did not receive, I cannot see the promise which God has given me, I wait for that to happen. That is faith. Amen. கர்த்தர் தீர்க்கதரிசனம் மூலமா பேசினாருங்க, கர்த்தர் வார்த்தை மூலமா பேசினாருங்க, இன்னும் நடக்கலையே என்று சொல்லி பரிதபிக்காதபடிக்கு, இல்ல என் ஆண்டவர் சொன்னார் அதை செய்வார், நான் அதை காத்திருப்பேன்னு சொல்ற பாருங்க, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நம்ம செய்தியுடைய தலைப்பு படி நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. Who is righteous? அது ஒரு கேள்வி இல்லையா? யாருங்க நீதிமான்? யாருங்க நீதிமான்? Who is righteous? Let us read Romans chapter 5 verse 1. ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். Anybody take, just read it. Thank you, sister. Therefore, having been justified by faith, நம்ம விசுவாசத்தினாலே என்னங்க இருக்கிறோம்? நீதிமான் ஆயிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have been justified by God through Jesus Christ by faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் மேல் விசுவாசத்தை வைத்தபடினாலே
தேவன் என்னை என்ன நியாயம் தீர்த்திருக்கிறாரு? நீதிமான் என்று என்னை நியாயம். So how many righteous persons are in this house? எத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கிறீங்க? நிறைய பேர் கை. ஆண்டவரே, இன்னும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசு மேல் விசுவாசம் வைத்தபடினால உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால நான் உனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? நீதிமானாக நியாயம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God has declared you and me righteous because we have repented of our sins and put our faith in Jesus Christ. Amen, amen. So we are made righteous now. நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். என்ன சந்தேகம் இருக்குதா? We are made righteous, right? Hello. We are made righteous. Amen. பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, தேவன் என்னை நீதிமான். Turn to the person and say, God has made me righteous. God has made me righteous. You have to be very careful. I did not become righteous on my own. God made me declared righteous. நான் என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஒருபோதும் ஆக முடியாதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போகட்டுமே, பரிதாபமா போயிடும் சொல்லிட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நீதிமான் என்றார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் டைம் யாரும் உங்களை பாவின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அது என்னுடைய ஓல்ட் அட்ரஸ், என்னுடைய புது அட்ரஸ் என்னது? If somebody call you sinner, tell them that was my old address, but my new address is I am a righteous person. Hallelujah, hallelujah. இப்ப நீதிமான் யாருங்க? நீதிமான் என்பவன் நீதியை செய்கிறவன். நீதிமான் என்பவன் செம்மையான கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன், கர்த்தரை பிரியப்படுத்துகிறவன். Who is a righteous man? A righteous person is a one who walks in the ways of God. A righteous man is a person who walks in integrity before God. A righteous man is a man who pleases God. Hallelujah. A righteous man is a man who made peace with God. Hallelujah. நீதிமான் என்கிறவன் செம்மையாய் நடக்கிறவன், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன், தேவனோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டவன். Hallelujah. A man who made peace with God is a righteous man. Hallelujah. Have you made peace with your God? Amen. தேவனுக்கும் உங்களுக்கும் சமாதானம் ஆயிடுச்சாங்க? Have you made peace with your God? The Bible says every sinner is an enemy of God. பாவிகள் எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. But Jesus became sin for us and he had made peace with God for us. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாகி சத்துருக்களாக இருந்த நம்மை மன்னித்து தேவனோடு கூட என்னங்க பண்ணிருக்கிறாரு? ஒப்புரவு ஆக்கி இருக்கிறார். Hallelujah, hallelujah. So if you do not have peace of God, if you do not make peace with God, you are not going to have the peace of God. நீங்க தேவனோடு ஒப்புரவு ஆகலனா தேவனுடைய சமாதானமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஹலோ, யாரனா பார்த்து கேளுங்க, எப்படி பிரதர் இருக்கீங்க லைஃப்ல? சமாதானமே இல்லை. ஹலோ, எங்க சமாதானம்? எப்படிங்க இருக்கும்? நீங்க தேவனோடு சமாதானமா இருந்தாதான் நீங்க மற்றவங்களோடு சமாதானமா இருக்கீங்க. Hallelujah, hallelujah. Until you make peace with God, you cannot be in peace with man and woman. Amen. So a righteous man is the one who has made peace with God, who walk in the ways of God. அந்த நீதிமான் என்கிறவன் தேவனுடைய வழியில நடக்கிறவன், செம்மையான வழியில நடக்கிறவன், தேவனை பிரியப்படுத்துகிறவன். Hallelujah, hallelujah. அப்போ கர்த்தரனை நீதிமான் ஆக்கி இருக்கிறபடினாலே நான் இப்ப என்னங்க பண்ணணும்? தேவனுடைய வழியில நடக்கணும். தேவனுக்கு முன்பாக செம்மையானதை நாட வேண்டும். Because God has made me righteous, what I have to do? I have to walk before God blamelessly. I need to please Him. I have to make peace with Him. Hallelujah, hallelujah. நீங்க என்ன சொன்னீங்க? நீதிமான். அப்ப நீதிமான் என்பவன் இப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Many people think by working, by doing righteous thing, they will become righteous. They cannot. நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறாங்க, நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சா நான் நீதிமான் ஆகி விடுவேன்.
you cannot do. Hallelujah. 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 You need to be a righteous person in order to produce righteous works. நீங்கள் நீதிமான ஆகிவிட்டால் நீங்கள் நீதியான காரியங்கள் செய்வது உங்கள் வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிற ஒரு காரியங்கள். ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். By doing righteous work, nobody will become righteous. It is the righteous who produce righteous works. நீதிக்குரிய காரியங்களை செஞ்சு நல்ல காரியங்களை செஞ்சு எப்படியாவது நம்ம நீதிமான் ஆகிவிடலாம் என்று முயற்சித்தால் நாம் தோற்று விடுவோம். அப்ப நீதிமான் என்னை ஆக்கியிருக்கிறபடினால நீதி செய்கிறது இயல்பாக எனக்குள்ளாக வந்து விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. So because we are made righteous work are my byproducts. கர்த்தரை நீதிமான் ஆக்கியிருக்கிறபடினால நீதியின் காரியங்களை செய்வது இப்ப எனக்கு கஷ்டம் இல்லைங்க, அது இயல்பான காரியங்களாக மாறிடுது. அல்லேலூயா. மற்றொரு இடத்துல அன்பு கூறுவது முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, இப்ப அன்பு கூறுவது எப்படிங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அல்லேலூயா. மற்றவங்களை மன்னிக்கிறது ரொம்ப ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் இவங்களுக்கு until God converted me, changed me, it was very difficult to love people, but now because God made me righteous, it's very easy to love them. Before it was very difficult to forgive people, but now because He has made me righteous, I pray, Lord, they do not know what they are doing, please forgive them, let them go. That is righteous. Hallelujah. Hallelujah. Our faith must be seen. Hallelujah. Hallelujah. Faith is not a matter of the heart, it's a matter of life. விசுவாசம் என்பது வெறும் ஏதோ இருதயத்துக்குரிய காரியம் உள்ளவே வைத்துக் கொள்வது என்பதல்ல, உங்கள் விசுவாசத்தின் காரியமானது வெளிப்படையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படையாக காணப்பட வேண்டும். Paul writes to the people of Thessalonica, I heard about your faith, how you are changed from serving idols and turned to the living God. I heard. பவுல் தூரமா ஒரு தேசத்திலிருந்து தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நான் கேள்விப்பட்டேன், எப்படி உங்கள் விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படி விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கமாய் திரும்பினீர்கள் என்று உங்களுடைய விசுவாசத்தை கேள்விப்பட்டு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். Hallelujah. People have to see my faith in action. ஜனங்கள் என்னுடைய உள்ளாக இருக்கிற விசுவாசத்தினுடைய வெளிப்பாடான காரியங்களை அவங்க காண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க கண்டாதான் அவங்க நம்ம என்னன்னு கூப்பிடுவாங்க? விசுவாசி. என்ன சொல்றாங்க? விசுவாசி. When people see the outcome of our faith in action, then only people will call us believers. விசுவாசிகள். Hallelujah. Hallelujah. Can people look at my faith? மற்றவர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய விசுவாசத்தை பார்க்க முடியுமா? முடியாதுங்க. You have to answer. Hallelujah. Our faith need to be seen. The most important thing about faith is your faith will be tested. விசுவாசத்தினுடைய மிக அடுத்த முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்கள் விசுவாசமானது சோதித்து பார்க்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதங்க நம்ம சோதிப்போம்? டூப்ளிகேட் எல்லாம் நம்ம சோதிக்க மாட்டோம். பார்க்கறது தெரிஞ்சிருது டூப்ளிகேட் டுபாபர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதை நம்ம சோதித்து பார்ப்போம்? விலையேற பெற்றதை நம்ம சோதித்து பார்ப்போம். அல்லேலூயா. What you will test? You will not test the useless thing. You will not test the counterfeit. You will test those things which are precious and valuable. Hallelujah. The Bible says our faith is precious than pure gold. Amen. வேதம் சொல்கிறது பசும் பொன்னை பார்க்கிலும் நம்முடைய விசுவாசமானது விலையேற பெற்றதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So our faith, your faith will be tested. Amen. How you will test the purity of gold? தங்கத்தினுடைய தன்மையை எப்படி நீங்க சோதித்து பார்ப்பீங்க? எப்படிங்க? வசிப்பாங்க. ரொம்ப வசாதீங்க தெரிஞ்சிருக்கு. The purity of the gold will be tested by fire.
அந்த பொன்னினுடைய தன்மையானது அக்கினியை கொண்டு என்ன பண்ணப்படுங்க, பரிசோதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. So our faith also will be tested. Amen. If you are a righteous person, if you go across troubles and sorrow, it is not something new happening to you. Hallelujah. It's a process of testing your faith by God. Amen. நீங்க நீதிமானா இருக்கீங்க, நல்ல விசுவாசியா இருக்கீங்க, ஆனா ரொம்ப போராட்டங்க. ஹalleluya. அது போராட்டம் இல்லங்க, தேவன் உங்களை உங்களை என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. ஹalleluya, ஹalleluya. ஹலோ, கஷ்டம்னா யாருக்கும் வேணாம். ஆமென். If you are a righteous person, if you are a faithful believer in the Lord Jesus Christ, the suffering, the sorrow, the trouble that you're going through, it's not the trouble God wants to punish you. God is pruning you. God is testing you. God is shaping you. Hallelujah. Hallelujah. நம்ம ஷேப் ஆகிறதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போறோம் இல்ல? ஆமா இல்ல? புரோட்டீன் தான் சாப்பிடுறோம். But in God's kingdom, the genuinity will be tested by suffering, pain, sorrow. நம்ம உடலை தேற்றுறதுக்கு என்ன பண்றோம்? உடற்பயிற்சி எல்லாம் செய்றோம், என்னென்னவோ சாப்பிடுறோம் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இல்ல. ஆனா அந்த விசுவாசத்தை எப்படிங்க பலப்படுத்துறது? அது விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது, அது நிற்கும் பொழுது அது பலன் அடைகிறது. Hallelujah. Hallelujah. Remember every time when your faith is tested, remember every time a promotion is coming. Hallelujah. ஒவ்வொரு முறையும் உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. But when you are tested, make sure you stand the test. Amen. அந்த விசுவாசத்துல சோதனை வரும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும், அந்த சோதனையில ஆண்டவரை நிற்பதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. Lord, give me the grace to stand the test. Lord, give me the grace to stand the suffering. Give me the grace, Lord, to stand. Hallelujah. It's very important. Amen. Because the testing of your faith will produce righteousness unto God. உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது அது தேவனுக்கு நீதியும் மகிமையும் கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. We see in the word of God, Abraham was tested. Amen. ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Let us turn to Daniel chapter 3, 16 to 18. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 எடுத்துக் கொள்ளலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 நாம் வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை. நீர் நிறுத்தின பொருசிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். ஹalleluya. நம்ம எல்லாரும் இந்த கதையை படிச்சிருக்கோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் என்ன பண்றாங்க? அந்த சிலையை வணங்காதபடினால அவர்களை அந்த அக்கினி சூளையில போடுவதற்கு கொண்டு வருகிறார்கள். We all know the story of Shadrach, Meshach and Abednego. Because they refused to worship the image of the king, they brought to the fiery furnace to be burned. Finally, the king gave them one more chance. If you fear now and worship the image, we will let you live. Otherwise, we are going to put you in the furnace. மறுபடியும் கடைசியா ராஜா என்ன சொல்றான்? நேபுகாத்நேச்சர், கடைசியா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த சிலையை வணங்கி விட்டு அவர்தான் தேவன் சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறோம், இல்லைன்னா உன்னை அக்னி சூளையில போட்டு விடுகிறோம். உடனே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை அக்கினி சூளையிலிருந்து தப்பிக்க வல்லவராகவும் இருக்கிறார். 18ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். Shadrach, Meshach, Abednego said, it doesn't matter, God is going to save, but it doesn't matter, he is not going to save. We are not going to bow down. Hallelujah. கர்த்தர் விடுவித்தாலும் கர்த்தர் விடுவிக்காவிட்டாலும் ஐயா நாங்கள் இந்த சிலையை பணிந்து
Whether God is going to deliver me or He is not going to deliver us, we are not going to bow down to the image He has set. Hallelujah. Hallelujah. Amen. See their faith. Amen. See their faith. They saw the real fire. They saw the real furnace. அவர்கள் உண்மையான அக்கினியை பார்த்தாங்க, உண்மையான அக்னி சூளையை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, தேவன் விடுவிக்காவிட்டால் நாங்கள் இந்த சிலையை, even if God does not deliver us, we will not bow to this idol. Hallelujah. Hallelujah. நம்ம கொஞ்சம் பயப்பட்டா ரொம்ப வஞ்சம். If we are threatened little, we are bending too much. Hallelujah. And you see the following verse, how God, Jesus comes and rescues them. நம்ம வருகிற வசனத்துல பார்க்கிறோம் எப்படி தேவகுமாரன் வந்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Your faith is very valuable. நம்முடைய விசுவாசமானது மிகவும் விலையேற பெற்றதுங்க. Hallelujah. பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, your faith is very precious. உங்கள் விசுவாசம் மிகவும் விலையேற. Hebrews chapter 3 verse 12, for once ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. Hallelujah. Beware that none of you have an unbelieving heart to depart from the living God. படிங்க பார்க்கலாம் சத்தமா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். Hallelujah. உங்கள் அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். The enemies of faith, fear, doubt, unbelief. விசுவாசத்துக்கு எதிர்மறையாக இருக்கிற காரியங்கள் மூன்று. முதலாவது பயம், இரண்டாவது சந்தேகம், மூணாவது அவிசுவாசம். Fear, doubt and unbelief are the enemies of God given faith to you. தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்துக்கு எதிர்மறையாக உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி பயங்கள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம், அவிசுவாசம் வரும். Hallelujah. Hallelujah. Luke chapter 22 31 and 32. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32. பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் மரித்தானாலும் நாங்களும் உங்களோடு வந்து நாங்கள் மரிக்க போகிறோம். Peter says to Jesus, Lord, I am also willing to die for you. Let us all go and die. Jesus says to Peter, சொல்லுங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சாத்தான் உங்களை குடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. The devil asked of me to shift you like wheat, but I prayed that your faith may not waver. Hallelujah. 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 ஒரு மனுஷன் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை இழந்து விட்டால் அவன் தோற்று போகிறான். If a man loses faith in Jesus Christ, he is already a defeated dead man. Hallelujah. Hallelujah. ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை தொலைத்து விட்டால் அவன் மரித்த மனிதனுக்கு சமமாக இருக்கிறான். If a man loses or lost his faith, he is like a man who lost his life. Hallelujah. Hallelujah. Your faith is much very valuable. Hallelujah. Hallelujah. Jesus says in Hebrews 12 verse 1-3, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இப்படிப்பட்ட திரளான மேகம் போல சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நம்மை நெருக்கி நிற்கிற பாரங்களையும் பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கணும். நல்லா சொன்னீங்க. Therefore, since, my brethren, we have been covered by such a great cloud of witnesses, let us not ensnared by the sins and the weight that ensnares us. Let us run our race with perseverance, fixing our eyes upon Jesus,
the author and the finisher of our faith. Hallelujah. Hallelujah. நமக்கு முன்பாக நிறைய விசுவாச யுத்த வீரர்கள் கடந்து சென்றிருக்காங்க. ஹalleluya. அதுதான் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எப்படி அவங்க ஜெயம் கொண்டாங்க, எப்படி சிங்கங்கள் வாய்களை கட்டினார்கள், எப்படி அக்கினி சூளையை ஜெயித்தார்கள், எப்படி நீதி நடப்பித்தார்கள், எப்படி ராஜ்யங்களை வென்றார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். Hebrews chapter 11, it talks about how by faith the fathers of old has conquered the kingdoms, overcome the power of the fire, shut the mouth of the lions, worked out righteousness, subdued the kingdoms. How they overcome. Hallelujah. அவங்கள எப்படிங்க ஜெயிச்சாங்க? விசுவாசம். How they all won, how they all conquered through faith. Hallelujah. Through faith. Amen. So many testimonies are there. So why we have to be worried? Paul is telling, do not, because we have surrounded by such a great witness, let this witness be an encouragement for you that you don't lose faith. இப்படி திரளான சாட்சிகள் இருக்கிறபடினால உங்கள் மிகவும் பிரயோஜனமான தைரியம், உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க? விட்டு விடாதீங்க. ஆமென். விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஹalleluya. அப்போ என்னுடைய விசுவாசமானது அவருடைய தன்மை தேவன் என்ன பண்றாருங்க? சோதித்து பார்ப்பார். ஹalleluya. God tests our faith. When was the last time God tested your faith? கர்த்தர் டெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க. எப்படிங்க டெஸ்ட் பண்ணாரு? அது ஒரு இது இல்லையா? ஆமென். How God tested? How your faith was tested? Amen. You went to the office. You went to the office. You are a Christian. You went to the office. There you saw new pen is there. New pen. New pencils. Nobody is there. What you did? You did not know. You did not know that God is testing you. Office போனீங்க, ஹாஸ்பிடல் போனீங்க, கிளினிக் போனீங்க, நிறைய பொருள்லாம் இருக்குதுங்க. எல்லாம் ஃப்ரீ. யாரும் பார்க்க மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க. ஹalleluya. ஆனா உங்களுக்கு தெரியல, அது கர்த்தர் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மொபைல்ல தட்டினா நிறைய வருதுங்க. Nobody is watching, but only one person is watching. What is? மொபைல் பார்க்கிறோம், யாரும் நம்மள கேள்வி கேட்க போறதில்லை. நீங்க விசுவாசிங்க. ஆமா இல்லையா? நம்ம தொடர்ந்து நம்ம அந்த டச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய வந்து கொண்டே இருக்குது இல்லையா? நம்ம நிறைய வந்து கொண்டே இருக்குது. ஆமென். ஆனா நமக்கு தெரியல, கர்த்தர் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு. Hallelujah. Hallelujah. Every time when you overcome a temptation and a test, it becomes a sacrifice for God. Amen. ஒவ்வொரு முறையும் நீங்க சோதனைகளையும் டெம்ப்டேஷனையும் ஜெயிக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையாக இருக்குது. Hallelujah. Hallelujah. So you are a righteous man. Amen. You will be tested. Amen. Because you have such a kind of faith, even the evil one is afraid of. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மிக வெகுமான மிக்க அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, பிசாசும் அதை கண்டு பயப்படுகிறான். ஹalleluya. 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 வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:6, Ephesians chapter 6 verse 6, கர்த்தருடைய விசுவாசியாகிய யுத்த வீரன் என்ன பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. As a soldier of Christ, what you need to do, the word of God says. Ephesians chapter 6 verse 6. எபேசியர் 6:6. படிங்க சிஸ்டர். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. சாரி சிஸ்டர், 16 படிங்க. 16 பொல்லாங்கன் எண்ணியும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். So the evil one is constantly sending darts on you, arrows on you to destroy your faith.
உங்கள் விசுவாசத்தை குலைக்கும்படிக்கு, உங்களை குலைக்கும்படிக்கு பிசாசானவன் தொடர்ந்து என்ன பண்றாங்க? அக்னி ஆஸ்திரங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். சந்தேகத்தின் அஸ்தி அனுப்புகிறான். He sends constantly the arrow of fear, the arrow of doubt, the arrow of unbelief. தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா நீ எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளும்போது அவனை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் எழுகிற எல்லா அஸ்திபாரத்தின் அம்புகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. 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 So you will be tested. You will be tested. நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என்னங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு வந்து கேட்கறதுக்கு வந்த மெசேஜ், சோதிக்கப்படுவீங்க நீ காலையில சொல்லிட்டீங்களே. Hallelujah. That is the truth. Amen. That's the truth. Amen. Even Jesus was also tested. இயேசு ஆண்டவரே சோதிக்கப்பட்டிருப்பாரானால் நீங்களும் நானும் ஏமாற்றோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது இயேசு சோதிக்கப்படும்படி ஆவியானவர் அவரை வனாந்தரத்திலே நடத்தினார். The Spirit of the Lord led Jesus Christ into the wilderness to be tested. Amen. Devil tempt you, but God tests you. Amen. பிசாசு நம்மை சோதித்து பார்க்கிறான், தேவன் நம்மை பரீட்சித்து பார்க்கிறான். Hallelujah. Hallelujah. Even though God tests you, He will not lead you to sin. கர்த்தர் உங்களை சோதித்தாலும் உங்களை பாவத்துக்குள்ளாக நடத்த மாட்டார். பிசாசானவன் என்ன பண்றான்? உங்களை சோதிப்பது எதற்காக? பாவத்துக்குள்ள உங்களை நடத்துவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசம். Amen. It's very important that we understand the process of Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய மகத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. Hallelujah. Hallelujah. A man went to the silversmith. ஒரு மனுஷன் ஒரு கொல்லன் கிட்ட, கொல்லன்னு சொல்றோம், இந்த இரும்பல் ஆடிறான், கொல்லன் கிட்ட போறார். So that man, he saw the blacksmith, he was eating the silver. அந்த வெள்ளி என்ன பண்றாரு? நல்லா அக்னி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு பாத்திரமா என்ன பண்றாரு? அதை வணைந்து அது நெருப்புக்குள்ள திரும்ப என்ன பண்றாரு? போட்டுக்கொண்டே இருக்கிறார். The blacksmith put the silver and he made into a vessel, and he constantly putting that silver vessel into the fire. This man said, already the vessel is done, why you need to do this? When you will stop this? அந்த பாக்க போனவர் சொல்றாரு, இத பாத்திரம் தான் ரெடி ஆயிடுச்சு, என்னத்துக்கு திரும்ப இன்னும் அது அக்னியில போட்டு பண்ணி கொண்டிருக்கீங்க, எப்பங்க நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க? அதுக்கு அந்த கொல்லன் சொன்னான், என்னுடைய முகத்தை எப்ப நான் அந்த பாத்திரத்துல பாக்குற முகமா அப்பா. Hallelujah. The silversmith said that until I see my image in that silver vessel, I will keep on putting it in. Hallelujah. எனக்கு புரியுது. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, என்னுடைய ரூபம் என் மகனுக்குள்ள காண்ற வரைக்கும் நான் அவனை சோதிப்பேன். Hallelujah. Until I see my image reflect in my daughter, in my son, I'm going to test him, I'm going to prune him, I'm going to transform him. Hallelujah. Hallelujah. But nobody is ready to go through the fire. That's the fire. Hallelujah. Hallelujah. ஆனால் அது சோதனைக்குள்ளாக போறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலங்க? டைம் கொடுக்க மாட்டோம். Hallelujah. புரிந்து கொள்ள மாட்டோம். Hallelujah. அடுத்த ஒரு காரியம் விசுவாசத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். The next thing that we need to learn about faith is, if your faith does not have a corresponding actions, your faith is actually dead. Amen. ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததாக இருக்குமோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்குங்க. As the body without the spirit is dead, so a man's or woman's faith without corresponding actions is considered dead. Hallelujah. Hallelujah. Let us read the book of James chapter 2 14 to 19. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா?
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பாரே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதுங்க, ஆனா என்ன இல்லைங்க, கிரியை இல்லை. We have faith but we don't have actions. The Bible says that if your faith does not followed by corresponding actions, it is considered a dead faith. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு அந்த விசுவாசமானது கிரியைகளை செயல்படுத்தாவிட்டால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது வராங்க நம்ம கிட்ட, யாராவது வராங்க நம்ம கிட்ட, பிரதர் நான் வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, உங்க சாப்பிட்டு காசே இல்லை பிரதர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பானாங்க, கர்த்தர் உங்களை நமக்காக கண்டினியூஸ் ஜாம் பண்ணி பிரதர் போயிட்டாங்க. அதெல்லாம் விசுவாசம். That's not faith, it's faith. Somebody comes to you for prayer, they say that brother we are suffering, we are going through trouble brother, we did not eat for 2 days, come brother let's pray. God bless him, give him new job, give him salary Lord. Okay brother, God bless you, we'll continue to pray for you, we'll tell the church people also to pray, please you go, bye bye. அது விசுவாசம், அது விசுவாசம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பிசாசும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறது, ஆனால் பிசாசு என்ன பண்றது, இயேசுவை பின்பற்றதில்லை, கீழ்ப்படிகிறது. Even the demons believe Jesus Christ is Lord, but demons don't follow Jesus, don't submit to Jesus. Hallelujah. So we call ourselves believers, but there is no action. Amen. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி டபுள் ஆக்ஷன் தான். நம்ம விசுவாசிகள் என்று நம்ம அழைத்துக் கொள்கிறோம், ஆனா நமக்குள்ள என்னங்க இல்ல, கிரியைகள். அல்லேலூயா. கிரியைகள் இல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என் பாவத்திலிருந்து என்னை மீட்டிங்ல நீ தான் ஆண்டவரே உண்மையான ரட்சகர். வேதம் சொல்லுகிறது இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர்னா தெரியுமா, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, நீங்க சொல்றத செய்வேன் என்று சொல்லி தன்னை தான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறது தான் என்னது, ஆண்டவர். அல்லேலூயா. Jesus, we accept you as our savior because I sin, you are my savior, you will save my sin, save me from my sin, but I don't want you to be my Lord. I don't want you to be my Lord because I want to be Lord of my own life. ஆண்டவரே நீங்க ரட்சகரே என் வாழ்க்கையில இருங்க, ஆனா ஆண்டவரே ஆண்டவரை மட்டும் என் வாழ்க்கையில இருக்காதீங்க, நான் என் வாழ்க்கையில ஆண்டவரா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க தான் ராஜா. ஹலோ ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றேங்க, அடுத்த சபையில சொல்றேன், நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க தாங்க ராஜா. ஆமென். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா, கதை சொல்றேன். ஒரு பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். A young man accepted the Lord Jesus Christ. It's an imaginary story, ஒரு கற்பனை கதை தான், ஆனா அது உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கும். So Jesus appeared to this man and he said, son, I want to stay in your house today. இயேசு அந்த மனிதனை, அந்த வாலிபனை சந்தித்து அவனுக்கு தரிசனமாகி அவனோடு சொன்னாரு, அப்பா தம்பி நான் இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கேன். So he was very happy. He had a 3-story building. அவனுக்கு 3 மாடி கட்டடம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், இயேசு நம்ம வீட்டுக்கு வராருன்னு. வாங்க ஐயான்னு சொல்லி என்ன பண்ணா, இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு. So he said, he told Jesus, Jesus, 3rd floor, every facility is there, you just stay there, I will stay on the ground floor. அவன் இயேசு பார்த்து சொன்னா, இயேசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க 3ஆம் மாடியில இருங்க, அங்க எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா தேவைகளும் அங்க சந்திக்கப்படும், நாங்க கீழே இருக்கோம். ராத்திரி 12 மணி ஆச்சு, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. Right, 12 o'clock, somebody knocked the door. So he went and opened the door. இந்த வாலிபன் போய் கதவை திறந்தான். உடனே பார்த்தா
பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு அவனை பிடிச்சி சமாடி அடிக்கிறான். The devil beat him up too much and he cried out and ran to Jesus to the third floor. அவன் அழுது கொண்டே இயேசு கிட்ட ஓடுறான். 3ஆவது மாடி ஓடி போய் சொல்றான், ஏசப்பா நீங்க வந்துட்டீங்க, வீட்டுல நீங்க பாதுகாப்புன்னு பார்த்தா என்ன அடி வாங்க விட்டுட்டீங்களா ஆண்டவரே. He told Jesus, I brought you into my home. I thought that you will protect me, save me, but you let me God beating. Jesus said, yes சொன்னாரா, இந்த 3ஆவது மாடியில என்ன வச்சுட்டு, இந்த 3ஆவது மாடியில எல்லாம் பாதுகாப்பா இருக்கு பாரு, எல்லாம் in control இருக்குது, எதுவுமே disturbance இல்லையே. Jesus told, son, you gave me the 3rd floor. See, look at the 3rd floor. Everything is perfect. Everything is protected. Everything is peaceful. So இவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு. So what he did? He said, okay Lord, today you stay on the ground floor, I will stay on the upper. இன்னைக்கு சொன்னா ஆண்டவரே, okay இது புரிஞ்சு ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க கீழ இருங்க, நான் மேல போயிட்டேன். So they went, they exchanged. Again midnight, 12 o'clock, somebody knocked the door. So he went and again opened the door. Again the devil was standing there and he beat him. 12 மணிக்கு திரும்ப போய் டோர் தந்தா பிசாசு திரும்ப அவனை பிடிச்சி சமாடி அடிக்கிறான். அடிச்சு உடனே ஓடுறான் கீழே ஏசப்பா கிட்ட. ஏசப்பா என்ன பண்ற அடியா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னாரா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை எனக்கு கொடுத்த பாரு, இதெல்லாம் பாரு பாதுகாப்பா இருக்கு, எல்லாம் சேஃபா இருக்குது, எல்லாம் ப்ரொடெக்டடா இருக்குது. God told him, Jesus told him that, see the ground floor he gave me, see everything is intact, right? Everything is fine, everything is protected, nothing, no disturbance here. So then this young man, he came to realize, okay Lord, hereafter you take in charge of this house. உடனே அவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு. உடனே என்ன பண்ண, ஆண்டவரே தப்ப நான் அழிஞ்சிட்டேன் ஆண்டவரே, இனி இந்த பில்டிங் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். Again the midnight 12 o'clock the knock came. திரும்ப அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இயேசு போய் கதவை தட்டினார். Amen. Jesus went and opened the door. அந்த பிசாசு இயேசுவை பார்த்து மண்டியிட்டு, ஐயா தவறான அட்ரஸ் வந்துட்டேன், மன்னித்து விடுங்க என்று சொல்லி ஓடினான். So the devil knelt at Jesus and he, Lord, I came to a wrong address, forgive me. என்ன புரியுது? அது நல்லா இருந்துச்சு. We need to give the total ownership of our life to the Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையின் முழு கர்த்தத்துவத்தை இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. Hallelujah. Without any reservation. Hallelujah. Lord, all this area you can take care. This area is my area. ஆண்டவரே இந்த எல்லா ஏரியா நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆனா இந்த சினிமா ஏரியா மட்டும் எனக்கு விட்டுடுங்க, அது மட்டும் கண்டுக்காதீங்க ஆண்டவரே, மத்தெல்லாம் நீங்க பாருங்க. It doesn't work like that. Amen. The word of God says, let us not love with tongue, but let us love with deeds and actions. நாவினால் அன்பு கூறாமல் கிரியையினாலும் சத்தியத்தினாலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. So my faith without action is dead. கிரியில்லாத என்னுடைய விசுவாசம் செத்ததாக இருக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னதான் போய் உறக்க சத்தப்பட நான் கிறிஸ்டியன் சொன்னீங்கனாலும் உங்களுக்குள்ள கிரி இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்து போன கிரி. Even if you go and shout with your loud voice, I am a Christian, but if you do not have life, if you do not have action, if you do not have fruit, that faith is Hallelujah, hallelujah. Turn to the person and say, let us have faith with action. பக்கத்துல ஒரு நபர் சொல்லுங்க, கிரியோடு இருக்கிற விசுவாசம் நமக்கு வேணும். நல்லா தோடு பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் நல்ல விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். Let there be works, let there be also faith. Hallelujah. Amen. Hallelujah. Because faith is so precious. Everything in this world is against it. நம்முடைய விசுவாசமானது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அந்த விசுவாசத்துக்கு எதிர்மறையா தான் வரும். Hallelujah, hallelujah. Jesus promised when he called the disciples, he promised 4 things. இயேசு சீஷர்களை அழைக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை அழைக்கிறார்.
12 பேரை தெரிந்து கொள்கிறார். Jesus chose 12 and he gave them a mission. He gave them a promise. இயேசு சீஷர்களை மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அழைத்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, என்ன செய்ய போறன்ற காரியங்களை சொல்றாரு. He promises 4 things. 4 காரியங்களை அவங்களுக்கு இயேசு உத்தரவாதம் தருகிறார். Hallelujah. Number 1, he gives them he promised them provision. அவர் சொல்றாரு, அவர் முதலாவது என்ன தராரு அவங்களுக்கு வாக்குறுதி, நீங்க பையில எதுவும் எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்க போற இடத்துல உங்களுக்கு அது சந்திக்கப்படும். Secondly, Jesus promised them protection. இரண்டாவது பாதுகாப்பு உங்களுக்கு உண்டுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போற இடத்துல எல்லாம் ஆவியானவர் கூட வருவார். நீங்க என்ன பேசணும் என்ன சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். Thirdly, Jesus promised them the presence of the Holy Spirit. If you go and talk before the kings, don't even contemplate what you're going to speak. The Holy Spirit will give you what word you have to speak in that very hour. Amen. The fourth thing Jesus promises is, do you know what is that? Persecution. Amen. நான்காவது காரியம் இயேசு சீஷருக்கு சொல்வது என்ன தெரியுமா? உபத்திரவம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. If you are a true Christian, you will be persecuted. நீங்க உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா. ஹலோ. If you are a true Christian, you will be persecuted. Amen. என்னங்க? If you are a true Christian, you will be persecuted, my brother. If you are a righteous person, you will be persecuted. நீ நீதிமானாகி நீ உண்மையான கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உபத்திரப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Your father will rise up against you. Your brothers and sisters will rise against you. Your relatives will rise against you. Your authorities will rise up against you because you are a believer. Amen. உங்களுக்கு விரோதமாக உங்க பெற்றோர் எழுந்திருப்பாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள் எழுந்திருப்பாங்க, உங்களுடைய குடும்பத்தார் எழுந்திருப்பாருங்க, உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகளும் உங்களுக்கு விரோதமாக எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிகள். அல்லேலூயா. 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 All through the history we see this book, this book, you know what is this book is called? It's a book of the blood. இந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னமா? ரத்தத்தின் புத்தகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பைபிள் நம்ம கையில வருவதற்கு அநேக ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க ஏதோ 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து பைபிள் வாங்கியிருக்கிறீங்களே, இது லேசா நம்ம கையில வரலங்க. அநேக இந்த புத்தகம் உங்க கையில் வருவதற்காக கழுத்தை கொடுத்து அல்லேலூயா தங்களுடைய ரத்தத்தை விதைகளாக அவர்கள் பூமியிலே விதைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. Many people, many saints of God have sown their blood as seed so that this word of God might come into your hands, so that this gospel might be preached to you, my brother, my sister. Amen. Hallelujah. இந்த சுவிசேஷத்தையும் இதையும் கரத்துல பிடித்திருக்கிற நம்மளுக்கு கணக்கு கொடுக்கிறோம். We are accountable, my brother, my sister, who are holding this book, to the one who gave it to us. Amen? Amen? So if you are a Christian, if you are a believer, if you are a righteous person, you are going to be persecuted. Hallelujah. 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 சொல்லலாமே. ஒண்ணு ஆவது கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். ஆனாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னோம்? கர்த்தர் பாதுகாக்கலனாலும் நாம என்ன பண்ண மாட்டோம்? விசுவாசத்தை. Amen. Even God is not able to protect us, we will not give away our faith. Amen. கடைசியாக ஒரு வசனம், யூதா சரி, அதுக்கு முன்பாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are living in the time where the Spirit of God expressly, openly talks to His people. He already warned that in the last days many will depart from faith. ஆவியானவர் கடைசி காலத்திலே வெளிப்படையாய் சொல்லுகிறபடி அநேகர் விசுவாச மார்க்கத்தை விட்டு விலகி போவார்கள். உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஹalleluya, ஹalleluya. In this last days, two things will happen according to the word of God. People will be deceived. Second thing, 2 Thessalonians chapter 2 verse 11. 2 தெசலோனிக்கர் நல்லா இதெல்லாம் படித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஆமென். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம். ஆமென். ரொம்ப பயங்கரமான பயப்படத்தக்க வசனம் இல்லையா? ஆமென். If anyone does not love the truth of God, God Himself is going to send a spirit of delusion that they may able to believe and perish. சத்தியத்தை நேசிக்காத இருதயத்தை உடையவர்கள் அவங்க வஞ்சிக்கப்பட்டு போடும்படிக்கு வஞ்சனையின் ஆவி யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறாங்க? நல்லா படிங்க. தேவனே அனுப்புறார். ஹalleluya, ஹalleluya. இப்ப மனுஷன் ஏமாத்தினா கர்த்தர் காப்பாரு, பிசாசு ஏமாத்தினா கர்த்தர் காப்பாரு. இப்ப கர்த்தரே வஞ்சனை ஆவியை அனுப்ப போறாங்கன்னா யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? If man deceives us, God will save us. If evil one deceives us, God will save us. If God is going to turn the table, who is going to save? Nobody is going to save. Hallelujah. அநியாய சத்தியத்தில் சந்தோஷப்படாமல் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர்களை நோக்கி வஞ்சனையின் ஆவி வரப்போகிறது. Hallelujah, hallelujah. The word of God says in 2 Peter, when the Lord saw the unrighteous things happening, his righteous soul was tormented. வேதம் சொல்லுகிறது 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல லோத்து அந்த சோதம் குமாரான பட்டணத்துல இருந்த அக்கிரமங்களை பார்த்த பொழுது அவனுடைய நீதியான ஆத்துமால அவன் என்ன பண்ணான்? ஆமென். அநீதியை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இல்ல துக்கமா இருக்குதா? If you look at something unrighteousness, if you look at the wickedness, if you look at the nakedness, you are rejoicing or you are sad? Hello? That will tell us the state of our heart. அது நம்முடைய இருதயத்தின் நிலைமை நமக்கு சரியாக நிதானித்து நமக்கு சொல்லும். Hallelujah, hallelujah. The word of God says, Lot, the righteous soul, was tormented day and night by looking at all the things that he saw and heard in Sodom and Gomorrah. சோதோம் and Gomorrah பட்டணத்தில் நடந்த அந்த விக்கினத்தை, அந்த துன்மார்க்கத்தை இரவும் பகலும் பார்த்து அந்த லோத்தினுடைய நீதியுள்ள ஆத்மா பரிதபித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hallelujah, hallelujah. So Jude says in verse 3, யூதா 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்துல வஞ்சனை வரப்போகுதுங்க, அநேகர் விழுந்து போவாங்க, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு வழி தப்பி போவார்கள், விசுவாச மார்க்கத்தை விட்டு போவார்கள் என்று அவர் எச்சரிக்கும் பொழுது யூதா இப்படியாய் சொல்லுகிறார். Jude says, when he saw people are deceived, people are going to fall away, it's not happening now only, it happened that time also. So Jude is telling, verse 3 படிங்க, யூதா 3வது வசனம். பிரதர்ஸ் யாரும் படிக்க மாட்டீங்களா? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஹalleluya.
Jude wanted to write about the salvation that is found in Jesus Christ. But he says that I am compelled to write about the faith that you have in the Lord Jesus Christ, because there is a danger for the faith that has been entrusted to you. யூதா அவர் எல்லா மத்தேயு போல மார்க்கை போல இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை விசுவாசத்தை எழுதணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலையும் காலகட்டத்தையும் பார்த்து விசுவாசமானது எப்படி பாதிப்புக்குள்ளாக இருக்குது என்று சொல்லி அந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. How people will fall from faith. விசுவாசத்துக்கு எப்படிங்க போயிடுவாங்க? விசுவாசத்தை எப்படிங்க போயிடுவாங்க ஜனங்க? சின்ன வயசுல இருந்து நம்ம விசுவாசிக்கிறோம்ல, from the childhood we are believing, no? How when we left? Amen. The content of your faith is the same or it's changed. Amen. நீங்க ஆதியில விசுவாசித்தீங்களே, இயேசுவின் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்தீங்க இல்லையா? அந்த சத்தியம் இன்னும் அந்த சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறீங்களா, இல்ல நிறைய அதுல மிக்ஸ் ஆயிடுச்சா? ஹலோ, are you with me? Amen. What is the content of your faith? Is it the same that you heard first time about the Lord Jesus Christ and you repented and you committed your life? Is it the same or it has changed? முதல்முறையாக நீங்க சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் எப்படி மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராகியமாய் நின்றீர்களோ, அதே வைராகியம் அதே பற்றுதல் இன்றும் அப்படியே இருக்கிறதா, இல்ல அதை பழக்கப்பட்டிருக்கிறதா? Hallelujah. Hallelujah. The word of God says, fight for your faith. Amen. Don't fight for the church. Don't fight for the pastor. Don't fight for the denomination. Fight for your faith. சபைக்காக சண்டை போடாதீங்க, சபையில் இருக்கிற பிரிவினைக்காக சண்டை போடாதீங்க, பாஸ்டருக்காக சண்டை போடாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்துக்காக நீங்க போராடுங்க. Hallelujah. The world is after your faith. The devil is after your faith. Amen. பிசாசும் உலகமும் உங்களுடைய விசுவாசத்துக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 So the word of God says, contend for your faith. உங்க விசுவாசத்துக்காக போராடுங்க. ஆதியில இருந்த அந்த வைராக்கியம் எங்க? ஆதியில இருந்த அந்த கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்று சொல்லுங்க, அந்த வெறி எங்கங்க? Where is the zeal that you had when you fell in love with the Lord Jesus Christ in the beginning? Amen. What happened? Do you know what happened? Compromise. You know, compromise. எல்லாத்தையும் ஏற்றுக்கலாமே, எல்லாரையும் சேர்த்துக்கலாம் முன்னாடி. Amen. No. Christian life is not like that. You need to stay separate. Amen. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது எல்லாரோடையும் கும்பல்ல கோயிந்த போடுறது இல்லைங்க. விசுவாச வாழ்க்கை என்பது கர்த்தருக்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி பிரிந்து இருப்பது விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தான் செய்றேன், நானும் செய்றேன், நீ விசுவாசி இல்ல. All the people does, brother. Let us all do. You cannot do. You need to stay set apart, my brother. Hallelujah, my sister. Amen. You cannot walk or talk or act like the people of the world. உலகத்தானும் உலகத்தாரும் நடக்கிற மாதிரி, அவன் பேசுற மாதிரி, அவன் செயல்படுகிற மாதிரி நம்ம செயல்பட முடியாது, கூடாது. ஆமென். உலகத்தான் மாதிரி நீ செயல்பட முடியுது, நடக்க முடியுது, ஆட முடியுதுன்னா நீ விசுவாசி இல்லை. If you can act and walk and talk and dance like the worldly people, you need to understand that you are not saved. Are you with me? Because a righteous will live by. ஏன்னா விசுவாசனால் தான் நீதிமான். Amen. Hallelujah. So you need to defend your faith. உங்கள் விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? போராட வேண்டும். Hallelujah. Hallelujah. உங்க விசுவாசத்துக்காக நீங்க போராட வேண்டும். Hallelujah. There is a days are going to come. Amen. Don't be afraid. There is days are going to come. Amen. As Shadrach, Meshach, Abednego was questioned, we will also be questioned.
நாட்கள் வருகிறது. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி கேள்வி கேட்கப்பட்டார்கள், அதே போல நமக்கும் கேள்வி கேட்க போகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மறுதடி, இல்லைன்னா உன்னை கொன்று விடுவோம். என்ன பண்றீங்க? Deny Jesus Christ or we will kill you. What you are going to do? Hello? What you going to do? The days are going to come. நாட்கள் வருகிறது. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் விசுவாசனா வந்து கேட்டது கொடுக்குது. No. Change your perspective, change your idea about faith. விசுவாசத்தை குறித்துதான உங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. விசுவாசம் கேட்டது கொடுக்குது. ரொம்ப தப்பான உபதேசம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்துக்காக நிற்கும் பொழுது துன்புறுத்தப்படுவீர்கள். ஆமென். துன்புறுத்தப்படுவீர்கள். ஆமென். But Jesus told, whoever confesses me before men, I will confess his name before the Father. மனிதர்கள் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நானும் அறிக்கை செய்வேன். அல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை அவனும் என்ன பண்ண பரலோகத்துல மறுதலிக்கிறான். He who denies me before men, he will also be denied before the angels of God. Hallelujah. 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 When the situation comes, that time only we know who is the faithful. கடைசியாக Revelation 12:2 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து விட்டு நாம் எல்லாரும் எழுந்து கொள்ளலாம். Hallelujah. Revelation chapter 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிறை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Be faithful until death, and I will give you the crown of life. மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்போது நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். Hallelujah. 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 One of the greatest quality of the Christians is being faithful. Amen. கிறிஸ்துவ ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய ஒரு மிகப்பெரிய தன்மை என்னன்னா உண்மை உள்ளவனாக இருப்பது. ஆமென். உண்மை உள்ளவனாக இருப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா மனுஷனுக்கு உண்மையா இருக்கும். ஆமென். நம்ம தேவனுக்கு உண்மை யாருக்கும் உண்மையா இருக்கும். அல்லேலூயா. If we are faithful to God, we will be faithful to everybody. Amen. But if we are not faithful to God, we cannot be faithful to any brother or sister. But what does the scripture says? Be faithful to God. மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறார். அவனுக்கு ஜீவ கிரீடத்தை இயேசுவார். Hallelujah. நம்ம எல்லாரும் அப்படியே இருந்து கொள்ளலாமா? Shall we all rise up in this morning time? Hallelujah. Hallelujah. நிறைய காரியங்கள் இந்த காலை வேளைக்கு. Hallelujah. Many things we heard in this morning time, my brother, my sister. எல்லாரும் கண்ண மூடி ஆவியானவர் உங்க உள்ளத்துல உங்க ஆவியில ஏவின காரியங்களை ஒரு முறை கூட நீங்க நினைவு கூறுங்க பாப்பா. Hallelujah. Remind yourself of all that the Spirit of God has spoken to you in this morning time. Amen. Hallelujah. 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 You have a great, precious thing within you. That is your faith in Jesus. உங்களுக்குள்ளாக பொன்னை பார்க்கிலும் வைரத்தை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான ஒரு பொக்கிஷம் இருக்குது. அது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம். தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. Hallelujah. Hallelujah. There is a great and precious thing, precious than gold and silver and diamond is within you, my brother, my sister. Hallelujah. The evil one, the world is trying to rob it, kill it. But the word of God says, contend for your faith. வேதம் சொல்லுகிறது உன் விசுவாசத்துக்காக நீ போராடு. உன் விசுவாசத்துக்காக நீ போராடு. Hallelujah. What is the thing that disturbed my faith in Jesus? Number 1, compromise. Compromise. Number 2, mixing. Number 2, mixing. Number 3, worldly. Hallelujah. எல்லாத்துலயும் கலப்படங்க. எல்லாத்துலயும் கலப்படம் இல்ல. நீ கர்த்தருக்காக பிடித்திருக்க போற.
Hallelujah. Hallelujah. You cannot mix with the common. You cannot mix with the ungodly. You have been set apart for God. நீ கலப்பட்டத்தோடு சேர்கிறவன் அல்ல. நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். Hallelujah. You have been set apart for God and for Him alone. தேவனுக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ பிரிந்து தான் வாழணுங்க. Hallelujah. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு கூட இருப்பாரு. நீ மரண பரியந்தம் உண்மையா இருந்தீனா உனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் தருவார். Hallelujah. Because of your faith, many will leave you. Because of your adamant zeal for the Lord, many will dissect you. My brother, my sister, if you stand faithful, God will stand with you. நீ உண்மையுள்ளவனாக இருப்பாய் ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்பார். Hallelujah. 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 இந்த காலை வேளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. Hallelujah. நீங்க விசுவாசி என்று அழைக்கப்படுகிறீர்கள். We have been called believers. It's not a normal calling. Hallelujah. இது சாதாரண அழைப்பு அல்ல. இது சாதாரண அழைப்பு அல்ல. மேலான ஒரு அழைப்பு. It's a higher calling. It's a heavenly calling that you have been called a believer, a Christian, a child of God. நீங்கள் விசுவாசி, கிறிஸ்துவன், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது சாதாரண காரியம் அல்ல. இது மேலான காரியம். பரலோகத்தின் காரியம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஆண்டவரே நிறைய கேட்டீங்க இந்த காலை வேளை. ஆவியானவர் உங்களோடு நிச்சயமாய் பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Definitely I believe the Spirit of God has ministered to many of you in this morning time. Hallelujah. உங்க விசுவாசத்தை எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. Hallelujah. Don't give away your faith. Hallelujah. மிகவும் பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Do not throw away your faith, which is to be rewarded, which is to be, hallelujah, commended by God. Hallelujah. இந்த காலைவேளை இந்த இடம் முழுவதும் அல்லது தேவனோடு ஜெபிக்கிற சத்தத்தினால நிரம்பி இருக்கட்டும். Let this place be filled with the prayers unto God. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நிறைய நேரத்துல உண்மை இல்லாதனா போயிட்டேன். விசுவாசத்துல தளர்ந்து போயிட்ட ஆண்டவரே இந்த காலையில ஆவியானவரே என்னை விசுவாசத்தினால் பலப்படுத்தும். Hallelujah. Spirit of the Lord, forgive me for times I have lost my faith. I have turned away, but today I come back to you. I thank you for reminding that I have within me a precious thing called faith, which is able to save me, which is able to overcome the world. ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே அநேக நேரம் ஆண்டவரே மனம் திரும்பி போயிருக்கிற ஆண்டவரே, பின்மாறி போயிருக்கிற ஆண்டவரே, விசுவாசம் தளர்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய விசுவாசம் என்ற பொக்கிஷத்திற்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை இந்த விசுவாசத்துக்கு உயிர் தாருமையா. இப்படிதான் ஜெபம் பண்ணீங்களா நீங்க? இவ்வளவுதானா? ஹalleluya hallelujah 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 hallelujah. Fight for your faith. Fight for your faith. உங்க விசுவாசத்துக்காக நீங்க போராடுங்க. hallelujah hallelujah hallelujah. யாருக்காக உங்க விசுவாசத்தை கிறிஸ்துவை விட்டு கொடுக்காதீங்க. Do not give away or compromise for anybody for the Lord Jesus Christ. hallelujah. நம்ம எல்லாரும் பாட்டு பாடுமே. நீ மாத்திரம் போதும் நம்ம பாடலாம். We all sang today, Lord you are enough for me. hallelujah. அவர் மாத்திரம் போதும். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர் மாத்திரம் போதுங்க. To finish our race, only Jesus is enough for us, my brother, my sister. hallelujah. உங்க விசுவாசம் இந்த நாள்ல உயிர் பெறட்டும். உங்க விசுவாசம் இந்த நாள்ல பலன் அடையட்டும். Let your faith be strengthened. Let your faith be empowered by the Spirit of the Lord. அந்த பிசாசு பிடித்த அந்த மகனுடைய தகப்பன் வந்து சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை உதவி செய்யுங்க. The father of that boy who was tormented by the evil spirit, he came to Jesus and he told God, help my unbelief. Help my unbelief. ஜெபம் எல்லாரும் ஆண்டவரே ஜெபம். இந்த அர்ப்பணித்த நேரம் இந்த நாள்ல உங்க வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். நம்முடைய விசுவாசம் தான் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு மேல இருக்கிற நம்ம விசுவாசம் தாங்க எல்லாவற்றையும் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் ஐயா. It is through our faith only we can overcome the world. It is through faith only we can have our salvation. It is our faith only we will see His face on the day.
எல்லாரும் ஆண்டவரே அந்த ஆதி அன்பை எனக்கு மறுபடியுமா அந்த ஆதியில் இருந்த அன்பு எனக்கு இல்லை ஆண்டவரே. Lord, revive that first love that I had towards you. இது உங்களுடைய அர்ப்பணிப்பு நேரமா இருக்கு. உங்க லைஃப் மாறணும். அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு உங்க அர்ப்பணித்தினால மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் நான் விசுவாசி என்று சொல்லிக் கொண்டாலும் என்னுடைய கிரியில் நிமித்தம் என்னுடைய விசுவாசம் மரித்துதான் இருக்குதப்பா. Lord, I have faith, but I don't have works. My faith is dead, Lord. Would you please revive me once again today? என்னுடைய விசுவாச வாழ்க்கை உயிர் பெறச் செய்யுங்க. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are open towards us, my brother, my sister. மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்கள் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Whoever confesses me before men, I will confess his name before my Father. ஆண்டவரே, உம்மை மறுதலித்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்கப்பா. உங்கள் நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Lord, forgive us, Lord, for the times, Lord, we denied you. Forgive us, Lord, for the times, oh Lord, we brought shame to your name by our actions. Forgive us, Lord, for many times we have brought shame to your name. அநேக நேரத்துல அப்பா எங்களுடைய செயல்னால பேச்சினால உமக்கு வெட்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சாதான் நடக்கும். Hallelujah. You pray for your faith. You fight for your faith. You fight for your faith. Hallelujah. You fight for your faith. உங்களுடைய விசுவாசத்துக்காக நீங்க தான் போராடணும். உங்க விசுவாசத்துக்காக நீங்க தான் யுத்தம் செய்ய வேண்டும். Hallelujah. Shadrach, Meshach, Abednego said, even if God does not deliver us, we will not compromise with God. Shadrach, Meshach, Abednego சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காவிட்டாலும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட போகிறோம். எங்கள் தேவனை நாங்கள் பற்றி எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவர். அவர் காக்காவிட்டால் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட்டு போகிறோம்.